ஏக்லவ் அவ உச்சந்தலையில இருந்த பிசாசு என் ஆட்ட பாட்டத்தை கண்டு ஓடி போச்சு. அதுதான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே. புருஷன் மனைவி எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தோம். இப்ப என்னாச்சு? மறுபடியும் அந்த பிசாச்சு பிடிச்சுக்கிட்டதா? பிடிக்குமா பிடிக்கதா விடுவேனா? பின்ன ஏன்பா இங்க கொண்டு வந்து தள்ளிட்டு போக பாக்க? யார அவ சுத்த இடியட் மாதிரி பேசிக்கிட்டு. டேய், ஏற்கனவே அவ பியூட்டிஃபுல் வைஃப்டா, இப்ப டியூட்டிஃபுல் வைஃப் ஆயிட்டா. புருஷன் கிட்ட எப்படி நடந்துக்கணும்ங்கிறது என் வைஃபுக்கு தெரிஞ்ச மாதிரி அவ தங்கச்சிக்கும் தெரியாது, அவங்க அம்மாவுக்கும் தெரியாது. அப்படின்னா உன் வைஃபுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லு. அப்படி நீ ட்ரெயின் அப் பண்ணிருக்க. ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படல. ஏற்கனவே அவ உடம்புல ஊறி இருந்தது உத்தம பத்தினி குணம். நான் சும்மா அப்படி டச் பண்ண எல்லாம் சரியா போச்சு. என்னமா பண்ணி கலாட்டா பண்றா எனக்கு ஒண்ணும் புரியல. என் பேச்சுல நம்பிக்கை இல்ல. இல்ல நிக்குமே. 1000 ரூபாய் பந்தயம் கட்டு. 1000 ரூபாய் தானே, என்ன பிரமாதம்? ஆமா, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. மாப்பிள்ளை சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அவர்கிட்ட இருக்கப்பா பந்தயம். என்ன மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இதுல விஷயம் இருக்கு. சும்மா 1000 ரூபாய் கொடுங்க. சரி ஒப்புக்கொள்ளுங்க, நான் தரேன். சரிப்பா, சம்மதமா? சம்மதம். மாமா முதல்ல மாமி எங்க கூப்பிட்டு விடுங்க. அவ எதுக்கு இங்க? கூப்பிட்டு விடுங்க, முதல்ல வரட்டும் பேசிக்கலாம். டேய் சைனா, ஐயா அம்மாவே நான் கூப்பிட்டேன், கொடுங்க. ஆகட்டுங்க. ஜல்லி அம்மா, நீ வச்சு வளர்த்த கொடி இல்ல, அதனால கண்ணும் கருத்துமா பாத்துட்டு இருக்கம்மா. நல்லா இருக்கம்மா, நல்லா வளர்ந்துருக்கு. அக்கா அக்கா, அம்மா போய் சொல்றாங்க, இதுக்கு தினம் நான் தான் தண்ணி ஊத்துறேன். அவ்வளவு புத்திசாலி ஆயிட்டியா? அம்மா, உங்களை ஐயா வர சொன்னாங்க. டேய், பொண்ணு இப்பதான் வந்திருக்கு, பேசிட்டு இருக்கா. இப்ப என்ன அவசரமா? வேணும்னா அவரே இங்க வர சொல்லு. சரிங்க. ஏடா அவங்க பேசிட்டு இருக்காங்களா? வேணும்னா உங்களே வர சொன்னாங்க. அங்க உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வர. நீ உட்கார, அவனை போய் கூட்டிட்டு வர. சரி, நீ போய் இந்தியாவை கூட்டிட்டு வா. ஆகட்டுங்க. அம்மா, உங்களை மாஸ்டர் கூப்பிடுறாரு. எனக்கு தெரியும். அப்பா முன்னால என்ன கேலி பண்ணதான் அங்க கூப்பிடுறாரு. நாங்க வர முடியாம போய் சொல்லு, போடா. ஐயா, நான் சொன்னேன். பதில் எங்களுக்கே கேட்டுதுங்களா? முதல்ல யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது. அதுலயும் பெண்கள் பேசுறது ரொம்ப மோசம். புருஷன் கூப்பிட்டு அனுப்பிச்சு பெண் ஜாதி வராம இருக்கிறது இருக்க ரொம்ப கேவலம், ரொம்ப கேவலம். அப்பா 1000 ரூபாய் கொடு. அது எப்படி? முதல்ல உன் வைஃப் இங்க கூப்பிடு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்க்கலாம். அப்பா சைனா போய் ஐயா உடனே கூப்பிடுறாங்கன்னு. அந்த உடனேங்கிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தினேன்னா, நானும் உடனே சொல்லியிருந்தா இந்தியா சும்மா விழுந்தடிச்சு ஓடி வந்திருப்பேன். அப்பா ஐயா அம்மா கிட்ட போய் ஐயா சும்மா கூப்பிடுறாரு. சும்மா கூப்பிட்டாரு. இப்ப தெரிஞ்சு ஏமா என்னமோ மாதிரி இருக்க. மாப்பிள்ளை உங்ககிட்ட அன்பா நடந்துக்கிறாராமா? சொல்லம்மா. ஏக்கா மௌனமா இருக்கீங்க? அம்மா கேட்டதான் பதில் சொல்லுங்களா? நான் என்ன சொல்றது? அம்மா, ஐயா அவங்க சும்மா வர சொன்னாங்க. கேட்டீங்களா? ஆமா. மனோரமா, உங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. அவங்க வரல, நீ போய் கூட்டிட்டு. அளவன்தான் நீ தேவலப்பா. சக்கத்துல ரிங் மாஸ்டர் ஆட்டி வைக்கிற மாதிரி சும்மா ஆட்டி வச்சிருக்கிற. சரி மழையா, என்ன சிங்கம் புலி கரடின்னு நினைச்சியா? 10 மாசத்து தங்கம் கொஞ்சம் பித்தாள கலந்து இருந்தது. எல்லாம் புடம் போட்டா சரியா போயிடும். அது சரி. ஏப்பா, இவ்வளவுக்கும் நீ காதலிக்கல, கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல விழற மாதிரி போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளவு லெவலுக்கு கொண்டு வச்சிருக்கிய, என்ன சொல்லு? இந்த லட்சணத்துல காதல் வேற, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே ஏக்கத்துல கவலை வேற. இதுக்காக எத்தனை அடி, எத்தனை உதை. அளவந்தா, என்னுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுமா? ஐ வோட் ஃபார் கல்யாணம் வித்தவுட் காதல். ஏன்னா நம்ம நாட்டு கிளைமேட்டுக்கு இந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது சூட் ஆகல. கல்யாணம் ஆறதுக்கு முன்னாலேயே காதல்லாம் எவாபரேட் ஆயிடுது. எவாபரேட் ஆகி போயிடுது. ஆமா, வர்றத பாருங்க. சக்கத்துல ஆன பாலை பிடிச்சிட்டு வர்ற மாதிரி கியூ சிஸ்டர். மாமா மிரட்டாதீங்க. பெண்கள் கண்கள் மாதிரி, அதுல ஒரு தூசி தும்பு மாசு மறு படவே நாம விடக்கூடாது. பிறக்கும் போதே எந்த பெண்ணும் கெட்டவங்களா பிறக்கிறது இல்லை. அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய சிநேகிதம், இதனாலதான் பெண்கள் கெட்டவங்களாகிறாங்க. என்னுடைய தியரி என்ன தெரியுமோ? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அதட்டலாலேயோ மிரட்டலாலேயோ எந்த பெண்ணையும் சீர்திருத்த முடியாது. அவங்களுடைய குணம் தெரிஞ்சு நம்முடைய அன்பையும் உபயோகப்படுத்தி தான் சீர்திருத்த முடியும். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? 100க்கு 100 கரெக்ட். மாமா, அந்த காலத்துல உங்க பொண்ணை பார்த்தவங்க எல்லாம் ஓ வாட் அ கேர்ள்னு ஓடுனாங்க. இப்போ உங்க பொண்ணை பார்க்கட்டும், ஓ வாட் அ கேர்ள்னு சந்தோஷப்படுவாங்க. கரெக்ட் கரெக்ட். அளவந்தான் நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். அப்போ நான் கூட இந்தியாவை பார்க்கும்போது முதல்ல என்ன நினைச்சேன் தெரியுமா? ஓ வாட் எ கேர்ள் அப்படின்னு தான் நினைச்சேன். இப்ப என்னடான்னா ஓ வாட் எ கேர்ள் அப்படின்னு பயப்படுறேன். நான் கூட அப்படிதான் பாப்பல. இந்த வயசுல இவ்வளவு பார்க்கும் போது ஓ வாட் எ கேர்ள்
அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். இப்ப பழம்பெரும் உலகமாம் பரத கண்டத்திலே தென் பகுதியிலே செந்தமிழ் நாட்டிலே அழகு சிங்கபுரம் ரூட்டிலே காந்தி கிராம பட்டணத்திலே என் சொந்த வீட்டுல சுகமா இருக்கு. பலே 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 பேஷ் பேஷ். அதெல்லாம் இருக்கட்ட. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன? ஓஹோ, அதான் சொல்லிவிட்டியே சுகஜீவனம்னு. சுகஜீவனமா? என்ன சாப்பிட்டுட்டு சும்மா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைச்சியா? வேற என்ன? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்னு குரல்ல சொல்றபடி காலேஜ் விட்டு வெளியே வந்தோடனே நம்ம நாட்டு தலைவர்கள் சொற்படி நேரா கிராமத்துக்கு போனேன். விவசாயத்துல ஈடுபட்டு ஆக்க வேலையில அப்படியே மூழ்கிட்டேன். அடே அப்பா, அப்ப மூழ்கணுமே. இப்பதான் ஒரு தினசா வெளியில வந்திருக்க. ஆமா, உன் ஆக்க வேலையில நீ சாதிச்ச காரியங்கள் என்னப்பா? என்னப்பாவா? எவ்வளவு காரியம் சாதிச்சிருக்கேன். வீடு ஒண்ணுக்கு கட்சி 3, தெரு ஒண்ணுக்கு கட்சி 4ன்னு இருந்த எங்க கிராமத்தை ஒரே கட்சி, ஒரே ஜாதி, ஒரே மதம்னு செஞ்சு மேட்டை இடிக்க வேண்டியது, பள்ளத்தை நிரப்ப வேண்டியது. அப்படின்னா வேலை இல்லாதவனுக்கு வேலை, சோம்பேறிக்கு சுறுசுறுப்பு, பட்னியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு, இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கு. அப்பா, இந்த 5-6 வருஷத்துக்குள்ள இவ்வளவு வேலையும் நீ எப்படி செஞ்ச? அவ்வளவு ஐயாவோட பணமுடா. பணம், அதோட சலியாத உழைப்பு, மனோ உறுதி, தைரியம், அன்பு, கண்ணியம், கட்டுப்பாடு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதெல்லாம் போட்டேன். இப்ப உனக்கு எத்தனை சம்சாரம்? என்னது? எத்தனை குழந்தைகள்? அடியேன்னு கூப்பிடுறதுக்கு ஒரு சம்சாரம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தானடா குழந்தைகளை பத்தி பேச்சு. அடே, அப்படின்னா நீயும் என் மாதிரி கட்ட பிரம்மச்சாரி தானா? இல்லற ஜோதி இல்லாம இருக்கிறது நல்லா இல்லைன்னு எங்க பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா அங்க இருட்டாத்தான் இருக்குன்னு சொல்லு. பிரகாசம் அடைய செய்ய ஒரு பத்தினி தேவை. அவ பிறந்துட்டாலோ இனிமேதான் பிறக்கணுமோ தெரியும். உனக்கு அப்படின்னா பத்தினி தேவையா? ஆமா, உனக்கு எப்பேற்பட்ட பத்தினி தேவை? நிறைய பணம் இருக்கணும், நல்ல நாகரிகம் இருக்கணும். அழகு அவசியம் இல்லை. அவசியம் இல்லையா? சரி, நிறைய பணத்தோட நாகரீகமான ஒரு பொண்ணு இருக்கு, நாகப்பாம்பு மாதிரி. ஆனா கிட்டவே நெருங்க முடியாதே. ஆட்சேபணம் இல்ல. பல்ல புடுங்கி மகிடி ஊதி படம் எடுத்து ஆட பண்ணிடுவேன். ஆனா தலையில நாகரத்னம் இருக்கோ? தங்கத்துக்காக உன்னை ஒரு சிங்க குண்டுல கொண்டு போய் தள்ளிட்டா? தங்கம் இருந்தா சரிதான்டா. அது பெண் சிங்கமா இருந்தாலும் சரி, அசிங்கமா இருந்தாலும் சரி, காதலிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறேன் விடு. ஆளவந்தா, நீ என்ன நாடி பிடிச்சு பாக்குறியா இல்ல உண்மையாவே சொல்றியா? உண்மையா தாண்டா சொல்றேன். என்னுடைய திட்டம் அப்படி. எனக்கு ஏராளமான பணம் தேவை, ஏழைகளுக்கு உதவி பண்ணு. பணத்துக்காக ஒரு நாயையும் பேயையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பின்னால வாழ்க்கை சுகப்படாதேப்பா. ஏக்கலோ, அது நாயா இருந்தாலும் சரி, பேயா இருந்தாலும் சரி, பல்லு இல்லாத குமரியா இருந்தாலும் சரி, கண்ணு இல்லாத கன்னியா இருந்தாலும் சரி, நான் கண்ணியமா காலம் கடத்துவேன். இப்போ அவ்வளவெல்லாம் ஒண்ணு டேஞ்சர் கிடையாது. நான் சொல்ற பெண் இருக்கேன், சௌந்தர்யவதி, சௌபாகியவதி, சகலகலாவல்லி. ஆனா ஆனா என்னடா? ஆனா சண்டி ஒண்ணுதான். என்னது சண்டியா? சண்டினா சாதாரண சண்டி இல்ல. டே அப்பா, சொல்லி முடியாது. ஏக்கலவ், குண்டுமணிக்கு கருப்பு, சந்திரனுக்கு களங்கம், கோவிலுக்கு கோபுரம், இத போல சகலகலாவல்லியான ஒரு பெண்ணுக்கு சண்டித்தனம் சாமுத்திரிகா லட்சணத்துல ஒண்ணு. அது ஒரு அபூர்வ பிறவியா தான் இருக்கணும். இருக்கும் அப்பா. அந்த பிறவிக்கேத்த பிறவிதான்ப்பா நீயே. ஆமா, அந்த மை டார்லிங் சண்டி யாரோட பொண்ணு? யாரு? மை டார்லிங். என்ன இப்பவே சொல்ற? யாரோட பொண்ணு? சண்டமாரதும் தண்டபாணி பிள்ளையோட மகன். ஓஹோ, தண்டபாணி பிள்ளை மகளா? அவர் நம்ம கிராமம் தான். நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டியவர். அப்படியே அப்பாவோட பாலிய நண்பர். ஆனா அவரை நான் பார்த்தது இல்ல. அவரை உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு வேற எப்படி தெரியும்? நம்ம கிளப்ல அவர் ஒரு மம்டி கமிட்டி மெம்பர். கமிட்டி மெம்பரா? அவர் இங்க அடிக்கடி வருவார்ல? எப்பவாவது எலெக்ஷன் டைம்ல ஒரு நாளைக்கு வருவார். அந்த பெண்ணோட பேர் என்ன சொன்ன? அதாவது மாதா பிதா வச்ச பேரு மனோரமா. ஆனா மனோரமா? ஆமா, சொல்லு சொல்லு, மனோரமா. ஊராரெல்லாம் சேர்ந்து வச்ச பேரு அப்பா மகாசண்டி. ஆமா. ஏக்கலோ, நீ அந்த பெண்ணை பத்தி சொல்ல சொல்ல எனக்கு ஆவல் அதிகரிக்குது. வா போய் பா. நீ என்னப்பா அர்ஜுன மாதிரி புறப்பட்டிய? அவ அல்லிய விட பெரிய வில்லி தெரியுமா? சொல்லாலேயே சும்மா சுட்டு தள்ளிவிடுவாமா. பதில் சொல்றதுக்கு சும்மா நடுங்கும். அவள் எரிமலை போல் குமரட்டும், மேடை பிரசங்கி போல் வசைமாறி பொழியட்டும், வசைமாறிய இசை பிரவாகம் என்பேன். அடி சேக்கே நானா கடுகடுத்த முகத்துடன் காட்சியளித்தான். கதிரவன் ஒளிபட்ட தாமரையடி வதனம் என்பேன். விழித்து பார்த்தா விழியால் மொழி பேசுகிறாய் என்பேன். அட மௌனமா இருந்தாயா? மௌனம் சம்மதத்தின் அறிகுறியடி என்பேன்.
கெட் அவுட், போ வெளியே அப்படின்னு சொன்னான். அன்பே, என் ஆருயிரே, ஏய், 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 கண்ணாளா, ஏய், காதலா என்ன? என்று அவள் என்னை அழைப்பது போல் அவள் அருகே போய் நிற்பேன். அருகே போய் நின்ன உடனே பலான்னு கன்னத்துல ஒண்ணு கொடுப்பா, அதையும் நீ வாங்கிக்கிற. பல்லை கழட்டி விடுவேன். ஏய், யார் பல்ல? அவ பல்ல தானே. அப்பா, நீ செஞ்சாலும் செய்வ, கரடியும் நீயும் ஒண்ணுங்கிறதா எனக்கு தெரியுமே. கரடி அல்லடா சண்டாளா, முதலையடா முதலை. வா போலாம். இரு. முதல்ல நான் போய் உனக்காக ஏற்பாடு செய்யறேன், அப்புறம் நீ வந்து பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவன் தான், அவனுக்கும் உங்களை நல்லா தெரியும். ஆனா இப்ப ஊர் பேர் மட்டும் சொல்ல மாட்டேன், அப்புறம் எல்லாம் மொத்தமா சொல்லிடும். மாஸ்டர், ஆசையை உண்டாக்கி ஆவரை அதிகப்படுத்துவீங்களே, ஆளை பாக்குற வரைக்கும் நம்மால பொறுக்க முடியாது. நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க. ஆமா, இவ்வளவு வேணத்துக்கு காலேஜ் டிராமாவில நாங்க 2 பேரும் 4 வருஷம் சேர்ந்தாப்புல 4 இயர்ஸ்னா 4 இயர்ஸ். அவன் ஹீரோ, நான் காமெடி. ஆமா, அவன் டைலாக், என்னுடைய டான்ஸ், அவனுடைய ஆக்டிங், என்னுடைய பாட்டிங். ஆமா சார், இதுக்கு கப்பு, ஷீல்டு, கப்பு, மெடலு, கிடலு, இன்னும் என்னென்னமெல்லாம் வாங்கியிருப்பான் சார். அவன் ஒரு அசகாய சூரன், அபூர்வ பிறவி. அப்படியா? இப்ப நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உங்க பொண்ணு ஒரு அபூர்வ பிறவி இல்லையா? உங்க பொண்ணுக்கும் இவனுக்கும் பொருத்தம் ரொம்ப கரெக்ட் சார். வெரி குட், அதுதான் எனக்கு தேவை. அவன் ஃபெயில் ஆனா அப்புறம் நோ சான்ஸ். ஆமா, அப்புறம் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகாது, எனக்கும் கல்யாணம் ஆகாது. அதாவது எனக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன், அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்காம நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுலன்னு சபதம் பண்ணிருக்கேன். நல்ல ஐடியா. ஆமா சார், அப்ப இன்னைக்கு சாயந்தரம் அவனை நான் இங்க அழைச்சிட்டு வரேன். எல்லாம் நேரம். வாங்க தம்பி, வாங்க. என்ன விசேஷம்? இந்தியாவுக்காக வந்திருக்கேன். அப்போ மனோரமா? மனோரம்? ஓஹோ, நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களா? இல்ல, நான் சொன்னதுதான். இந்தியாவுக்கு ஒரு நல்ல வரன் கொண்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். அப்படியா? ஆமா. யார் அது? சிதம்பரம் சட்டநாதம் பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ? கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய பண்ணையா, அவருடைய ஒரே மகன். நல்ல பையன், அடக்கமான பையன், நல்லா படிச்சிருக்கான். என் கூட தான் காலேஜ்ல படிச்சான். ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன ஆட்சேபனே இல்ல, இருந்தாலும் ஒரு தரம் மாப்பிளைய பாத்துட்டா. நீங்க அவனை பாத்திருப்பீங்களே? அப்படியா? ஆமா, நீங்க பாத்திருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். யார் அது? பிள்ளையார் வேஷம் போட்டு வந்திருக்க. நீ பிள்ளையார் வேஷம் இல்லப்பா, உன் கல்யாண விஷயத்துல நான் தலையிட்டேன் பாரு, அதுக்கு கிடைச்ச பரிசு. முதல்ல என் தலையை காய்ச்சி. ஒண்ணுமில்ல, இது என் தலை, இது உங்க வாத்தியம். இது 2யும் ஒன்னா சேர்த்தது உங்க பெரிய மகளுடைய புஜபல பராக்கிரம். மனோரமா உன் மண்டையில அடிச்சிருக்கா? எஸ், கரெக்ட். அதாவது என் மண்டை கெட்டியா இல்ல இந்த வாத்தியம் கெட்டியான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தான். இப்ப என் மண்டை தான் கெட்டின்னு ப்ரூஃப் ஆயி போச்சு. அப்படின்னா நீ ஏதாவது மகத்தான தவறு செஞ்சிருக்கணும். இல்ல நீ சொன்னதை அவ தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். எஸ், எஸ். பட நீ உடனே மாடிக்கு போ. எனக்கு நடந்த மரியாதையை விட ரெட்டிப்பு மடங்கு மரியாதை உனக்கு நடக்கும். நான் ஆள வந்தாண்டா, ஜாக்கிரதை. நீ விடாப்பா. ஐயா சார், வாட் இஸ் திஸ்? ஒரு வார்த்தை. வாட் இஸ் திஸ்? சார் வாங்க, சார் வாங்க. வாட் இஸ் திஸ்? இந்த பாருங்க, மனோரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சா நான் கேட்டதெல்லாம் கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க. கேளுங்க மாஸ்டர், கட்டாயமா தரேன். ஓய், கேக்கட்டுமா? குட் மாஸ்டர், குட் மாஸ்டர். ஆமா, நான் ஏன் கேட்கணும்? நான் கேட்க மாட்டேன். இந்த பாருங்க, நீங்க ஆளவந்த ரெட்டியை கொடுத்துருங்க, நான் அவங்க கிட்ட வாங்கிக்கிறேன். வரட்டுமா? குட் பை. மாஸ்டர் தங்கமான மனுஷன். ஏன்னா தீராத வினையை தீர்த்து வைத்தவர் அல்லவா? எப்படி உங்களை நான் மாப்பிள்ளை ஆக்கிக்கிட்டேன். எல்லாம் சரிதான். ஆனா அவனுக்கு ஒரு தீராத வியாதி. தம்பி, எந்த டிசீஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்லை, சொல்லுங்க. அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, லண்டன் எங்க வேணாலும். நோ, கேஸ் அவ்வளவு தூரம் சீரியஸ் இல்ல. அவனுக்கு உங்க பெண்ணு இந்தியா மேல மாறாத காதல், அதனால தான் தீராத வியாதி. ஆமா, அதுக்காகத்தான் அடி உதையெல்லாம் வாங்குறதுக்கு தயாரானா அவன். ஆமா, வேணும்னா உங்க பொண்ணு இந்தியாவை கூப்பிட்டு கேளுங்க, விஷயம் புரிஞ்சு போயிடும். அம்மா இந்தியா. என்னப்பா? பாவம் நம்ம மாஸ்டருக்கு. மாஸ்டருக்கு என்னப்பா? மாமா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன். ஏம்மா, தம்பி சொல்றது என்னன்னா, எதப்பா? மாஸ்டர் மேல உனக்கு. போங்கப்பா. ஆமா தம்பி, அப்ப சட்டநாதம் பிள்ளை மகன் நீங்க, இப்ப மாஸ்டர். மாமா, சட்டநாதம் பிள்ளை மகனும் அந்த பையன் தான், மாஸ்டரும் அந்த பையன் தான். உங்களுக்காக மாஸ்டர் வந்தார்,
மாஸ்டருக்காக நீங்க வந்தீங்க. உங்களுக்குள்ள எதுவோ பிறருக்காக நாம், நமக்காக பிறர், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளன்போடும் உயர்ந்த பண்போடும் உதவி செய்யறதுல தான் நன்மையும் பெருமையும் அடங்கி இருக்கு. இது நமக்கு மட்டும் இல்ல மாமா, இன்னைக்கு நாட்டுக்கே தேவையான உயர்ந்த பண்பு இதுதான். நான் வர்றேன் மாமா. பெஸ்ட் விஷயம். தம்பி, எல்லாத்தையும் நீங்களே செட்டில் பண்ணிடுங்க. 2 கல்யாணத்தையும் ஒண்ணா அரைஞ்சு போலாம். ஜாம் 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 ஜாம்.